ஹாய் கார்த்திக். அப்புறம் ஆபீஸ்ல என்ன விசேஷம்? ஆபீஸ்ல ஒரு விசேஷமும் இல்ல, எப்பவும் போலதான் போயிட்டு இருக்கு. நீ தான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, உங்ககிட்ட தான் நிறைய விசேஷங்கள் இருக்கும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா வேற இருக்கும். சொல்லுப்பா. ஆபீஸ்ல ஆபீஸ் விஷயம் மட்டும் பேசுவேன். என்னோட ஒர்க் எதுவும் பேலன்ஸ் இருக்கா? என்ன கார்த்திக், அது எப்பவும் உள்ளது தானே? இல்ல, ஒரு ரிப்போர்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்கு, எனக்கு தெரியும். இதுதான் நினைக்கிறேன், பார்ப்போம். இது இல்ல, அதை எடு. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், புது மாப்பிள்ள மாதிரியே நீ நடந்துக்க மாட்டேங்கிற. முகத்துல ஒரு வெக்கம் புன்னகை எதுவுமே காணோம். நீ பாட்டுக்கு லெட்டர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அனாவசியமா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், வேலையை பார்ப்போமே. அனாவசியமெல்லாம் இல்லப்பா, அக்கறையோட தான் கேக்குறேன். ஏன் உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணோம்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இவரு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே சார். முகத்தை பார்த்தா தெரியாது, ஆனா மிஸ்டர் கார்த்திக் வெரைட்டியா பெண்களோட ஸ்நேகம் வச்சிருக்காரு. காதலிக்கிறதுக்குன்னு வேற, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு வேற. பெண்கள் இவர்கிட்ட சிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இவரு இன்னைக்கு இவன் நாளைக்கு அவனு ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருப்பாரு. பாஸ்கர், will you please mind your words? ஏன் மிஸ்டர் கார்த்திக், நான் எல்லாத்தையும் சொன்னேன். நீங்க தான் சட்டையை மாத்திர மாதிரி அடிக்கடி காதலியும் மனைவியும் மாத்திக்கிட்டே இருக்கீங்களே. என் பர்சனல் விஷயங்களை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை மிஸ்டர் பாஸ்கர். ஏன் மிஸ்டர் கார்த்திக்? ஏன்னா மத்தவங்களை பத்தி பேசணும்னா நாம முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். நீங்க ஒழுங்கா? எஸ், நான் பொண்ணை மாத்தினேன், இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னி வரைக்கும் அந்த பொண்ணோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எப்படி? பணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்கக்கூடிய ஆள் தானே நீங்க. யாரு? நானா பணத்துக்கு அலையிறேன்? நான் யோகி ஐயா. என் பொண்ணாட்டி என்ன சரியா புரிஞ்சுக்கல, அதுக்கான காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. பாஸ்கர் ப்ளீஸ், உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். உன்னை பத்தி, அந்த திமிரு பிடிச்ச ஆனந்தி பத்தி. என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன். ஹலோ, பொண்டாட்டியா? ஆமா ஐயா, பொண்டாட்டி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனந்தியத்தான் நான் மனசார பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, உங்ககிட்ட போய் மனசை பத்தி பேசுறேன். பண பிசாசு, கேவலம் 20,000 ரூபாய் பணத்துக்காக கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு வந்தானே நீ. தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. யூ ஸ்டாப் இட். அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை நடத்துறதுக்கு துப்பு இல்லாம அவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வந்தானே நீ. அவங்க மேல சந்தேகப்பட்டு மத்தவங்களோட அவங்கள சேர்த்து வச்சு பேசி எவ்வளவு கொச்ச புத்தி படைச்ச மனுஷன் நீ. அவனும் பண்ணிட்டு அவங்களுக்கு அசிங்கமா ஒரு நோட்டீஸ் அனுப்புற வெக்கமான உனக்கு? ஏன் இப்ப கூட மனசு தொட்டு சொல்லு, அபிக்கு உன் மேல பொறாம வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொரு பொம்பளையோட நீ க்ளோஸா பழகல? ஸ்டாப் இட் கார்த்திக். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாட்ஸ் ஆல் திஸ்? இது என்ன ஆபீஸா இல்ல வேற மாதிரி இடமா? ப்ளீஸ், அவர் என்ன பேசுறாருன்னு முதல்ல. உங்களுக்கும் பாஸ்கருக்கும் 1000 பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதுக்காக ஆபீஸ் இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவரோட பர்சனல் விஷயங்களை பத்தி அசிங்கமா பேசி அவரை கண்ணியம் இல்லாம நடத்துறது நான் அனுமதிக்க மாட்டேன். அவர் என்கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியுமா? ஸ்டாப் இட் கார்த்திக். நீங்க பேசினது நான் கேட்டேன். அவர் அமைதியா தான் இருந்தாரு. நீங்க நடந்துகிட்டதுதான் அநாகரிகத்தோட உச்சம். மரியாதையா பாஸ்கர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எது மன்னிப்பா? நான் ஏன் கேட்கணும்? நீங்க நடந்துகிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா ஆபீஸ்ல வச்சு இவ்வளவு பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசினதுக்கு நான் உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறது? நான் எடுக்கிற ஆக்ஷன் நான் ரிசைன் பண்றேன். இந்த நிமிஷம் யூ வில் கெட் மை ரெசிக்னேஷன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. கார்த்திக் எவ்வளவு சீப்பா பேசிட்டு போறாரு. அவரு இவ்வளவு மோசமான ஆளுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சேச்சே, அவரு பேசுனது உங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு எனக்கு புரியுது பாஸ்கர். ரிலாக்ஸ், டோன்ட் வரி. அம்மா ஒரு நிமிஷம். இந்த தெருவுல ராஜேஷ்னு ஒருத்தர் புதுசா குடி வந்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரியுமா? அந்த வீட்டுக்கு தான் புதுசா குடி வந்திருக்காங்க, போய் கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா.
வாங்க மச்சான். இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம. இல்ல ஆர்த்தி ஆர்த்தி உள்ள இருக்கு. ஐயோ நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் மச்சான். வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க தம்பி. வாங்க வணக்கங்க. என்ன மச்சான் தேடுறீங்க? ஆர்த்தி ஆர்த்தி உள்ளதா இருக்கு. ஆர்த்தி தம்பி உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, உட்காருங்க மச்சான். அண்ணே எப்படி ஆர்த்தி இருக்க? இதோ இருக்கேன். எப்ப நான் வந்த? இப்பதான் வந்த. நீ மட்டும் தான் வந்தியா? ஆமா ஆர்த்தி. சரி வா உள்ள போய் பேசலாம். என்ன ஆர்த்தி இங்கேயே உட்கார்ந்து பேசலாமே? இல்ல நான் எங்க அண்ணன் கூட தனியா பேசணும். தாராளமா பேசுங்க. மச்சான் உங்களுக்கு என்ன காஃபியா குடிச்சா போய் வாங்கிட்டு ஐயோ வந்து. இதுவும் வேணாம். நான் வேணா காபி போட்டு தரேன். இருக்கட்டுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தூக்கு எடுத்துட்டு போப்பா. ஐயோ தம்பி, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா தம்பி, இல்ல. சாப்பிட்டு தான் போனோம். நான் பேசிட்டு எங்க கிளம்புறேன். அண்ணன் இருந்து சாப்பிட்டு தான் போகும். நல்ல சமையல ரெடி பண்ணுங்க. சரிம்மா, நீங்க போய் பேசிட்டு இருங்க. வா அண்ணன், வா. இந்த இதை வச்சுக்கோ ஆர்த்தி. எப்படிதான் இருக்க? ஆர்த்தி, நீ என்ன முதல்ல அண்ணன் கூப்பிடுற தெரியுமா? எப்படி ஆர்த்தி இதெல்லாம்? அதான் நான் மாறிட்டேனே மனோ. அப்படிலாம் சொல்லாத ஆர்த்தி. நான் சொல்லல, எல்லாரும் சொல்றீங்களே. என்ன ஒரே அடி ஒதுக்கிட்டீங்கல்ல, தூக்கி எரிஞ்சிட்டீங்கல்ல. அழாத ஆர்த்தி. நீ இப்படிலாம் அழறன்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க யாரும் உன்னை வெறுக்கல. உன்னை வெறுத்து ஒதுக்குறதா இருந்தா அன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்ட நானு இன்னைக்கு உன்னை தேடி வருவனா? தேங்க்ஸ் மனோ. நீ வந்தது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு தெரியுமா? அம்மாவுக்கு என்ன, உன் மேல ஒரே ஒரு வருத்தம் தான். உன்னால ஆனந்தி அக்காவோட கல்யாணம் நின்னு போச்சு பாத்தியா? அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். மத்தபடி அவங்க உன் நினைப்புல தான் இருக்காங்க. அவங்கதான் என்ன தொல்லை பண்ணி என் பொண்ணை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு மட்டும் இந்த வருத்தம் இல்லையா மனோ? ஆனந்தி அக்கா கல்யாணம் நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? அப்ப நான் பெரிய குழப்பத்துல இருந்தேன். சூழ்நிலை அந்த மாதிரி என்னென்ன மூலம் நடந்து போச்சு. எதையுமே நான் திட்டம் போட்டு பண்ணல மனோ. என்ன வெளியில இருந்து ஆட்டி வச்ச மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை நான் ஆட்டி வச்சிருச்சு. நான் பண்ணது பெரிய தப்புதான். ஆனந்தி அக்காவுக்கு நான் பண்ணது ஒரு விதத்துல துரோகம் தான். ஆனா எதையுமே நான் வேணும்னு பண்ணல. எனக்கு என்ன அறிவு இருக்கு சொல்லு? முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன். என் மனோ, இதெல்லாம் அபியக்காக்கு புரியாதா? என்ன மன்னிச்சிட கூடாதா? நான் பண்ண தப்புக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பால 4 அடி அடிச்சு கூட என்ன வீட்டுல சேர்த்துக்கலாம்ல. என்ன மன்னிக்கவே முடியாதுன்னு சபிக்கிற மாதிரி அபியக்கா நடந்துக்குது. நான் பாவம் இல்லையா மனோ? அபியக்கா மனசுல என் மேல போய் ஏன் இவ்வளவு கோவம் மனோ? ஏன் இந்த பேச்செல்லாம்? நம்ம வேதனையை நாமளே கிளறி விடுற மாதிரி இருக்கு. இந்த பேச்சு இதோட விடு. எப்படியோ இதான் உன் வீடு நாய் போச்சு. இனிமே நீங்க நல்லபடியா வாழ பாருங்க.
உன் மாமனார் மாமியாரை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்கம்மா. பெரிய மாமனார் மாமியார், எனக்கு இவங்கள யார பார்த்தாலும் எரிச்சலா வருது. அப்படிலாம் பேசக்கூடாது ஆர்த்தி. உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கேன் மனோ. நான் பேசுறது ரொம்ப கம்மி. சே, அதெல்லாம் தப்பா ஆர்த்தி. மெல்ல மெல்ல நீ உன் மனசை மாத்திக்கணும். அவங்கள நீ வெறுக்காத. இது செலவுக்கு வச்சுக்க. வேண்டாம் மனோ. வச்சுக்கோன்றல. வேண்டாம் ப்ளீஸ். வச்சுக்க. இது கூட அம்மா தான் கொடுத்து விட்டுருப்பாங்க. அப்படியே கொடுத்துருக்காதுல்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறத விட யார் கொடுத்தா என்ன? இது நம்ம வீட்டு பணம். உன் பிறந்த வீட்டுல இருந்து உன் அண்ணன் கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ வாங்கிக்க மாட்டியா? அழாத அழாத அழாதம்மா ப்ளீஸ். அழாத, தைரியமா இரு. அழாத ஆர்த்தி. சொன்னா கேளு. கண்ணை தொடச்சுக்க. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நீ போய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா. மச்சான், காஃபி சாப்பிடுங்க. கொடுங்க. ஆர்த்தி சின்ன பொண்ணு, ரொம்ப வெகுளி. செல்லமா வளர்த்துட்டோம். எங்க அபியக்கா அவ மேல உயிரிய வச்சிருந்தாங்க. அவளை பெரிய ஆளாக்கணும் அப்படி இப்படி கனவுலாம் கண்டுட்டு இருந்தோம். எல்லாமே திடீர்னு நடந்து போச்சு. என்னால தாங்கிக்க முடியல. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கை நீட்டிட்டு. ஐயோ, என்ன மச்சான் நீங்க? நான் பண்ணது பெரிய தப்பு. நீங்க பண்ணது கரெக்ட் தான் மச்சான். இல்ல, நான் உங்களை அடிச்ச பாதிப்பு உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா எங்க ஆனந்தி அக்கா கையா நின்று போய் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த எமோஷன்ல தான் நான் அடிச்சிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆர்த்தியை கஷ்டப்படுத்திடாதீங்க. என்ன மச்சான் நீங்க? நான் சத்தியமா அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். இல்ல, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ குழந்தை மாதிரி, அவளை கஷ்டப்படுத்துறாதீங்க. உங்க கால்ல மச்சான், என்ன நீங்க என்ன இப்படிலாம் பண்றீங்க? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் மச்சான். இப்படிலாம் பண்ணாதீங்க. வாங்க மச்சான், போய் சாப்பிடலாம். வாங்க. மச்சான், நம்ம வீடு சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எங்க அம்மா கை பக்கத்துல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க வீட்டு பக்கத்துல இருந்து எங்களை யாருமே எட்டி பார்க்க மாட்டீங்களோன்னு நினைச்சோம். நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வாயார வாழ்த்துறீங்களே, மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. உள்ளது தானமா சொன்னேன். தம்பி, அம்மாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க ஆர்த்தியை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்காங்க. என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோன்னு. கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுப்பா. ஆர்த்தி என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமா தம்பி, எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு, அதுவும் நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு. ஆர்த்தியை எங்க உள்ளங்கையில வச்சு காப்பாத்துவோம். கவலையே படாதீங்க தம்பி. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தம்பி, ஆர்த்திக்கு இது புது இடம், புது சூழ்நிலை. நாங்களும் புது மனுஷங்க. உங்களை மாதிரி யாராவது பிறந்த வீட்டுல இருந்து வந்து போனீங்கன்னா அவ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு இல்லையா? ஆமாமா, சின்ன புள்ளதான். யாருக்கும் தெரியாம காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்த இவ சின்ன புள்ளதான். விட்டா பல்லே முளைக்கலன்னு சொல்வீங்க போல இருக்க.
உங்க வேலை என்னமோ அதை பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஏய், நீ யாரு என்ன பேச வேணாம் சொல்றதுக்கு? இது எங்க வீடு, இங்க நின்னுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. ஓம் வீடா? இங்க எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் இந்த வீட்டுக்கு முதல் ஆம்பளை, சம்பாதிக்கிற ஆம்பளை. கலா, கொழுந்த கூட சரிக்கு சமமா பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீ உள்ள போ. எப்ப பாரு என்னையே குறை சொல்லுங்க. சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் வெட்டி பந்தாக்கணும் குறைச்சல் இல்ல. டேய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியுங்களடா, விடுறா. ஆர்த்தி, நான் கிளம்புறேன். நான் வரேங்க. அப்பா, எந்த நேரத்துல எதை பேசணும் தெரியாம பேசுறாங்க, கண்டிச்சுவீங்க, அப்புறம் சரி வராது. அடாடாடா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ வாயால் இப்படி ஏதாவது பேச்சுட்டு தாண்டா இருப்பா, விடுறா. சரி, நான் வரேன். நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நம்மளோட தேவைக்காக மத்தவங்களை எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தப்புதான். நான் என் அனுபவத்துல சொல்றேன். சொந்தமா உழைச்சு சீக்கிரமாவே 4 காசு சம்பாதிக்கிற வழிய பாரு, புரியுதா? மச்சான் வாங்க, உங்களை டிராப் பண்ணிடுறேன். என்ன கார் கீதை கொண்டு வந்திருக்கீங்களா? கார்லாம் இல்ல மச்சான், ஃப்ரெண்டோட ஆட்டோ, இப்ப நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன். வாங்க, அதுல போயிடலாம். இல்ல, நான் பஸ்ல தான் வந்தேன், பஸ்லயே போயிடுறேன். இல்ல இல்ல, அண்ணனை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. நான் பாத்துக்கிறேன் இருக்கு. வாங்க மச்சான் போலாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? அழாத. இந்த பார், நான் அப்பப்போ வந்து போவேன், நீ இந்த மாதிரி அழக்கூடாது, சரியா? எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். ஏய் ஆர்த்தி, 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 அழாத ப்ளீஸ், அழாத, அழாத.